ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான ஒர்க் அவுட் வந்து நம்ம சிறப்பாக ஓடி முடிச்சிட்டோம். நீங்களும் இன்றைக்கான ஒர்க் அவுட் வந்து சிறப்பாக ஓடி முடிச்சிருப்பீங்க. சேம் டைம் எந்தளவு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கண்டிப்பாக டயட்டு ஃபுட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரெஸ்ட்டு கரெக்டாக ஈக்குவலாக எடுத்தால் மட்டுமே பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணிவிட்டு டயட்டு மெயின்டைன் பண்ணாமல் விட்டீங்க, ஒழுங்காக தூங்காமல் விட்டீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணியே வேஸ்ட்டு. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நண்பா, இன்றைக்கி வீடியோ நம்ம செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சாச்சு. சரிங்களா? நீங்களும் இன்றைக்கான ப்ராக்டிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. நீங்களும் ஆர்ஆர்பி குரூப் டி ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? எந்தளவுக்கு கன்சிஸ்டன்சியாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். டே பை டே வந்து உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதோ அதை அப்படி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எக்காரணத்தை கொண்டும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பிலோ ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக டயட்டு, ஃபுட்டு, ரெஸ்ட்டு, ஒர்க் அவுட்டு, ப்ராப்பர் வார்ம் அப்பு, ப்ராப்பர் வாண்டரும் எல்லாம் கரெக்டாக எப்போதும் போல தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. ஒரு நோட்டு போட்டு வீக் 1, வீக் 2, வீக் 3, வீக் 4 அப்படின்னு போட்டு வீக் 1ல் மண்டே என்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க, டியூஸ்டே என்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க, வெனஸ்டே என்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க, தேர்ஸ்டே என்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க, ஃப்ரைடே என்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க, சண்டே ரெஸ்ட்டாக என்ன, சாட்டர்டே ரெஸ்ட்டாக என்ன, சண்டே ட்ரையல் என்ன டைமிங், அதை வந்து அப்படி நோட் பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இந்த வீக்லி டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அதையும் நோட் பண்ணுங்க. அப்புறம் இந்த மந்த்லேருந்து அடுத்த மந்த்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்களா? இன்னைக்கு 1 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு நமக்கு எப்படி இருக்கு, 5 மினிட்ஸில் 1 கிலோமீட்டர் ஓடுறது கஷ்டமா இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்து 5 மினிட்ஸில் 1 கிலோமீட்டர் ஓடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறது. அதை வந்து நீங்கள் இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். சரி, இது மூலமா நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். சும்மா ஏதோ கடமைக்கு கிரவுண்டுக்கு வந்தோம் ஓடணும் அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸை நோட் பண்ணீங்க அப்படின்னா உங்க பெர்ஃபார்மன்ஸ் இல்லாம என்ன ஏஜ்ல இருக்கு அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே நண்பா, எனக்கு எடுத்தோடனே வந்து எனக்கு 4:15 டைமிங் வரல அப்படின்னு யாரும் மனசு உடஞ்சி போயிடக்கூடாது. சரிங்களா? ஸ்டெப்பா இம்ப்ரூவ் பண்ணணும். இன்னைக்கு வந்து 5:30 வருதா, நெக்ஸ்ட் வீக் 5:15, அடுத்து நெக்ஸ்ட் வீக் 5, அடுத்து நெக்ஸ்ட் வீக் 4:30, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்க பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க வந்தோடனே உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு பண்ணி இன்ஜுரி ஏறக்கூடாது. சரியா? 1 கிலோமீட்டர் நீங்க வந்து 4:15 ஓடணும் அப்படின்னா பேட்டியன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி ஹார்ட் ஒர்க் எந்த அளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? ஓகே நண்பா, நல்லா ஹைட்ரேஷன் எடுங்க. பாடி வந்து கிராம்ப் ஆகிடக்கூடாது, பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகிடக்கூடாது. அதுக்கு வந்து நீங்க தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும், நல்லா ஹைட்ரேஷன் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அதுமாதிரி ப்ராப்பர் வார்ம் அப், ப்ராப்பரா ஸ்ட்ரெச்சிங் நல்லா ஃபோக்கஸ் பண்ணாதான் பாடி வந்து இன்ஜுரி ஆகாம நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும்.